தானியேல் 2ஆம் அதிகாரம். அசைக்க முடியாத தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்பாடு. தானியேல் 2ஆம் அதிகாரம் வரலாற்றின் பக்கங்களில் தேவன் கொண்டுள்ள முழுமையான ஆளுகையை வல்லமையுடன் அறிவிக்கும் ஒரு மகத்தான பிரகடனம் ஆகும். பூமியின் மகுடம் சூடிய அதிகாரங்கள் கலங்கி தளரும் போது பரலோகத்தின் உன்னத ஞானம் எவ்வாறு ஒளிர்ந்து பிரகாசிக்கிறது என்பதை இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது வெறும் ஒரு சொப்பனத்தின் பதிவல்ல. மனித ஞானம் தன் எல்லையை எட்டி முடங்கி போகும் அந்த தருணத்தில் விசுவாசத்தோடு முழங்காலில் விழும் ஒருவனுக்கு தேவன் தமது நித்திய ரகசியங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதற்கான உயிருள்ள சாட்சியாகும். உலகத்தின் ராஜ்யங்கள் காலத்தின் ஓட்டத்தில் எழுந்து வீழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் மட்டும் எந்த சூழலிலும் அசையாமல் தலைமுறை தலைமுறையாக வெற்றியுடன் நிலைத்து நிற்கும் அழியாத முடிவில்லாத நித்திய ராஜ்யம் என்பதை இந்த அதிகாரம் மிக அழகாகவும் அதிகாரத்தோடும் வெளிப்படுத்துகிறது. கலங்கிய சிம்மாசனம் மற்றும் தோல்வியுற்ற மனித ஞானம். வசனங்கள் 1 முதல் 12 வரை. அமைதியை குளிக்கும் சர்வலோக தேவன். வசனம் 1. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் உச்சத்தில் உலகத்தையே ஆட்டி படைத்த மாமன்னன் நேபுகாத் நேச்சார் தன் ராஜ்யபாரத்தின் 2ஆம் வருஷத்தில் கண்ட ஒரு மகத்தான சொப்பனம் அவரது நித்திரையை கலைத்து ஆவியை கலங்கச் செய்தது. அந்த பிரமாண்டமான அமைதியாக தோன்றிய அரண்மனையிலேயே தேவன் அனுமதித்த இந்த உள்கலக்கம் நமக்கு சொல்லும் பாடம் இதுவே. பதவி உண்மையான அமைதியை தராது. அதிகாரம் மெய்யான தெளிவை அளிக்காது. உண்மையான அமைதியும் தெளிவும் தேவனிடமிருந்தே வருகிறது. தெய்வீக ரகசியத்தால் சவாலுக்குள்ளாகும் பூமியிலான ஞானம். வசனங்கள் 2, 3. வசனம் 2. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். உலக ஞானத்தின் எல்லா வடிவங்களும் ராஜ சமூகத்தில் ஒன்று கூடியது. வசனம் 3. ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். உலகின் மிக பெரும் அதிகாரம் கொண்ட நேபுகாத் நேச்சார் தன் முழுமையான அதிகாரத்திற்கும் அப்பாற்பட்டு தன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தெய்வீக ரகசியத்தால் ஆவியில் கலங்கி இருப்பதை ஒப்புக்கொள்கிறான். மரியாதை கொண்ட வார்த்தை, ஆனால் பதில் தர இயலாத அறிவு. வசனங்கள் 4, 7. ராஜா தன் சொப்பனம் கண்டதாக கல்தேய ஞானிகளிடம் சொன்னபோது அவர்கள் வசனம் 4 ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். கவனியுங்கள், கல்தேய ஞானிகளின் ஞானம் தகவலின் மீது சார்ந்திருந்தது, வெளிப்பாட்டின் மீது அல்ல. அவர்களால் புலன்கள் அல்லது விவரங்கள் இருந்தால் மட்டுமே செயல்பட முடியும். எபிரிய பாஷையிலிருந்து சீரிய பாஷைக்கு மாறிய இந்த மொழி மாற்றம் தேவன் இங்கு உலகளாவிய சத்தியத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருப்பதை காட்டுகிறது. இங்கிருந்து 7ஆம் அதிகார முடிவு வரை உள்ள பகுதி சீரிய பாஷையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெகுமதியால் ஈர்க்கப்பட்டு தண்டனையால் அச்சுறுத்தப்பட்ட மனித ஞானம். வசனங்கள் 5, 6. ராஜா இங்கு மனித அறிவை எல்லைக்கு அழைத்து செல்கிறார். அவர் ஒரு சாத்தியமற்ற கட்டளையிடுகிறார். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியுங்கள், இல்லையெனில் துண்டித்து போடப்படுவீர்கள். அதே நேரத்தில் அதன் அர்த்தத்தை தெரிவிப்பவர்களுக்கு வெகுமதிகளும் பரிசுகளும் மிகுந்த கனமும் உண்டு என்றும் அறிவிக்கிறான். ஒரே கட்டளையில் பரிசும் அச்சுறுத்தலும் நிறுத்தப்பட்டன. இது மனித புத்திசாலித்தனத்தின் பெருமையை நொறுக்க தேவன் அனுமதித்த ஒரு திட்டமிட்ட அழுத்தமாகும். தாமதம் மனித ஞானத்தின் கடைசி தந்திரம். வசனங்கள் 8, 9. ஞானிகள் கால அவகாசம் கேட்டு ராஜாவின் மனதை மாற்ற முயன்றார்கள். மனித ஞானத்தால் அவர்கள் செய்ய முடிந்தது இதுதான். தாமதமும் ஏமாற்றமும் மனித ஞானத்தின் எல்லை. வெளிப்பாடு இல்லாத அறிவு வெறுமையில் தான் முடியும். மனித ஞானத்தின் இறுதி ஒப்புதல் முடியாது. வசனங்கள் 10, 11. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதீத்திரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையும் உள்ள எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது ஜோசியன் இடத்திலாவது கல்தேயன் இடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில்
பூமியில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இந்த நேர்மையான அங்கீகாரம் மனித சக்திக்கும் தேவ சக்திக்கும் இடையிலான பெரிய பிளவை வெளிப்படுத்துகிறது. மெய்யான தெய்வீக வெளிப்பாடு இல்லாமல் மனித ஞானம் வெறும் வெற்று கோஷமே. கல்தேயரின் கல்வியும் செல்வாக்கும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. சாதாரண சுகமான காலங்களில் செயல்படும் அவர்களுடைய ஞானம் தெய்வீக நெருக்கடியை எதிர்கொள்ள இயலாமல் இருந்தது. பதில் கிடைக்க தேவர்கள் தேவை என்பதை அவர்கள் சரியாக உணர்ந்தாலும் தேவன் தூரமாக இருக்கிறார் என்று தவறாக எண்ணி நம்பிக்கையின் கதவையே மூடிக்கொண்டார்கள். பதில் இல்லாத அறிவு கொடிய கோபத்தை உருவாக்கும். வசனம் 12. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். மனித ஞானம் தோல்வியுற்ற போது ராஜாவின் கோபம் மரண ஆணையாக மாறுகிறது. உலகம் தீர்வை கண்டுபிடிக்க முடியாத போது கோபம், உக்கிரம் மற்றும் அழிவை தேர்ந்தெடுக்கிறது. ஜெபத்தின் வல்லமையும் ராக்கால வெளிப்பாடும். வசனங்கள் 13 முதல் 23 வரை. விவேகமும் தைரியமும் கொண்ட தானியேலின் செயல். வசனம் 13 முதல் 16 வரை. ஞானிகளை அழிக்க ராஜா ஆணை பிறப்பித்த போது அந்த தீர்ப்பின் விளைவாக தானியேலும் அவன் தோழர்களும் மரண அபாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்பொழுது தானியேல், வசனம் 14, பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே யோசனையும் புத்தியுமாய் பேசி ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறப்பிக்கப்பட்ட ஆணையின் காரணத்தை கேட்டு அறிந்து பின் தனக்கு காலத்தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். ஒன்றுபட்ட ஜெபம். வசனங்கள் 17, 18. மரண ஆணை பிறப்பிக்கப்பட்ட போது தானியேல் பதற்றப்படவில்லை. உலகம் அழிவை தேர்ந்தெடுத்த போது தானியேல் ஜெபத்தை தேர்ந்தெடுத்தான். தேவனுடைய இரக்கத்தை நாடி அனனியா, மிஷாவேல், அசரியா எனும் தன்னுடைய தோழருடன் இணைந்து ஜெபத்தில் தேவனை நாடினான். ஜெபமே வானத்தின் வாசலை திறக்கும் விசை. தனிமையில் அல்ல, ஒன்றுபட்ட ஜெபத்தில் வல்லமை அதிகம். ராக்கால வெளிப்பாடும் விடியலின் துதியும். வசனங்கள் 19 முதல் 23 வரை. ராக்காலத்தில் தேவன் ஒரு தரிசனத்தின் மூலம் சொப்பனத்தையும் அதன் மறைப்பொருளையும் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். தானியேல் உடனே தன் அறிவை மேன்மைப்படுத்தாமல் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரும், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவரும், ஆழமும் மறைப்பொருளுமானவற்றை வெளிப்படுத்துகிறவருமான அவனுடைய பிதாக்களின் தேவனை ஸ்தோத்திரித்தான். உண்மையான வெளிப்பாடு எப்போதும் ஆராதனைக்கு வழி நடத்தும். உங்கள் ராக்காலமே தேவனின் வெளிப்பாட்டு காலம். சிங்காசனத்தின் முன் தாழ்மையுடன் சாட்சியாக நிற்கும் தானியேல். வசனங்கள் 24 முதல் 30 வரை. தெய்வீக வெளிப்பாட்டின் கருவியாக இருக்குதல். வசனங்கள் 24, 25. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகின் இடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். மரண நிழல் சூழ்ந்த அந்த வேளையிலும் தானியேல் பின்னடையவில்லை. தேவன் வெளிப்படுத்திய ரகசியத்தின் நம்பிக்கையால் தைரியமாக முன்வந்தான். யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த அந்த தானியேலை தேவன் ஒரு கணத்தில் ராஜாவின் முன்னிற்கும் கருவியாக மாற்றி முழு ஞானிகளின் கூட்டத்தையே காக்கும் ஆசீர்வாதமாக உயர்த்தினார். மகிமையை தேவனுக்கே திருப்பிய மகத்தான தாழ்மை. வசனங்கள் 26 முதல் 30 வரை. வசனம் 26. ராஜா பெல்திஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். ராஜா சொப்பனத்தின் விளக்கத்தை கேட்டபோது தானியேல் தன்னை மேன்மைப்படுத்தாமல் பதில் சொன்னான். ராஜாவே, இதை அறிவிப்பது நான் அல்ல, ஆனால் வசனம் 28, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்றான். தானியேல் மகிமையை தன் மேன்மைக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக அவரிடமே திருப்பினான். அந்த தாழ்மையே அவனை ராஜாக்களின் முன் நிற்க செய்த உண்மையான வல்லமை. மாபெரும் சிலை. மனித ராஜ்யங்களின் வரைபடம். வசனங்கள் 31 முதல் 45 வரை. நேபுகாத் நேச்சார் கண்ட மாபெரும் சிலை மனித அதிகாரங்களின் வரலாற்றையும் அவைகளின் வெளிப்புற மகிமையையும் உள்ளார்ந்த நிலையற்ற தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. தங்கம் முதல் களிமண் வரை மனித அதிகாரம் எவ்வாறு காலத்தின் ஓட்டத்தில் சிதைந்து போகிறது என்பதற்கான தெளிவான வரைபடம் இது. வசனம் 32, 33. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும்
புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. ராஜ சமூகத்தில் தானியேல் தெரிவித்த அர்த்தம் இதோ: பசும் பொன் தலை, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். இது செல்வமிக்க பிரகாசமாயிருந்த தற்காலிகமான பாபிலோன் பேரரசை குறிக்கிறது. கிமு 605 முதல் 539 வரை. வெள்ளியான மார்பும் புயங்களும். நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு தோன்றிய மேதிய பெர்சிய ராஜ்யம் இது. கிமு 539 முதல் 331 வரை. இது வலிமையானதாக இருந்தாலும் பாபிலோனின் மகிமையை விட குறைந்தது. சிலையின் இரு புயங்கள் மேதியாவையும் பெர்சியாவையும் குறிக்கின்றன. இந்த இரு சக்திகள் இணைந்து உலகை ஆட்சி செய்தன. வெண்கலமான வயிறும் தொடைகளும். அது மிக சக்தியுள்ள, பூமியை எல்லாம் ஆளும் வல்லமை கொண்ட இராணுவத்துடன் இருந்த கிரேக்க ராஜ்யம். கிமு 331 முதல் 168 வரை. இரும்பு கால்கள். இரும்பை போல வலிமையுடனும் கடுமையுடனும் இருந்த 4வது ராஜ்யம் ரோம பேரரசை குறிக்கிறது. கிமு 169 முதல் கிபி 476 வரை. ரோமாபுரி தீவிரமான ஆட்சி கொண்டு நாட்டின் மக்களையும் எதிரிகளையும் முற்றிலும் நொறுக்கி எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக கட்டுப்படுத்தியது. பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் கலந்த பாதங்கள். இவை பிளவுபட்ட நாடுகளை குறிக்கின்றன. கிபி 477 முதல் இன்று வரை உள்ள காலம். இது பலவீனமான அடித்தளத்தை பிரதிபலிக்கிறது. வசனம் 43. நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இந்த மாபெரும் சிலை பசும்பொன் தலை முதல் களிமண் கலந்த பாதங்கள் வரை மனித அதிகாரத்தின் எழுச்சியையும் அதன் தவிர்க்க முடியாத வீழ்ச்சியையும் படம் பிடித்து காட்டுகிறது. உலக அதிகாரமும் புகழும் பார்ப்பதற்கு பிரமாண்டமாக தோன்றினாலும் அவை காலத்தின் ஓட்டத்தில் அழிந்து போகக்கூடியவை. மனித வல்லமை எவ்வளவு உயரமாக கட்டப்பட்டாலும் அதன் அடித்தளம் தெய்வீகம் எனும் கண்மலையில் இல்லாமல் பலவீனமான சுயநலம் எனும் களிமண்ணில் இருந்தால் அதன் வீழ்ச்சி நிச்சயம். வீழ்ச்சியை உண்டாக்கிய கல். வசனம் 34. ராஜா பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இந்த அதிசய கல் சிலையின் தலைக்கு அல்ல, பலவீனமான பாதங்களில் மோதியது. வசனம் 35. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இதுவே பரலோகத்தின் தேவன் எழுப்பும் என்றென்றைக்கும் அழியாத ஒரு நித்திய ராஜ்யம். அது மனித கைகளால் உருவாக்கப்பட்டதாய் இருக்காது. அது காலத்தால் அழிக்கப்படாது. மனித கரங்களால் வீழ்த்தப்படாது. எந்த அதிகாரத்திற்கும் ஒப்படைக்கப்படாது. அது ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அதிர்ச்சி தரும் மாற்றம். வசனங்கள் 46-47. சத்தியத்திற்கு உண்மையாக இருந்த தானியேலை தேவன் உயர்த்தினார். அகங்காரம் கொண்ட தங்கத்தலை ராஜா, உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று அறிக்கையிட்டு முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டு அவனை உயர்த்தினார். வெற்றி திருவிழா. வசனங்கள் 48-49. இது வெறும் ஒருவரின் தனிப்பட்ட மகிழ்ச்சி அல்ல. இது சவால்களை வென்று தேவனுடைய வல்லமையை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் மாபெரும் வெற்றி கொண்டாட்டம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தானியேலை பெரிய பதவிக்கு உயர்த்தினதோடு மட்டுமல்ல, அவனது 3 நம்பிக்கையான தோழர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் மாநகரத்தின் விசாரிப்புக்காரர்களாக நியமித்தார். தேவனுடைய வெளிப்பாடு ஒருவரை மட்டும் உயர்த்தாது, அது அவரை சுற்றியுள்ள முழு விசுவாசிகளின் சமூகத்தையும் உயர்த்தும். ஒரு காலத்தில் கொல்ல திட்டமிடப்பட்டவர்கள் இன்று அரசாங்கத்தில் அதிகாரம் பெற்றவர்கள் ஆனார்கள். அழிக்க நினைத்த அதே ராஜா அவர்களுக்கு அதிகார பொறுப்பை வழங்கினார். கொல்ல முனைந்த கைகளே இப்பொழுது அவர்களை நிர்வாகத்தில் உயர்த்தின. இதுதான் தேவன் செய்யும் மகத்தான மாற்றம். முடிவுரை. உங்களை அச்சுறுத்தும் பிரச்சனைகள் இன்று தங்கம் போல பிரகாசிக்கும் போட்டியாக இருக்கலாம், இரும்பை போல கடினமாக தோன்றலாம், உங்கள் பலவீனங்கள் களிமண்ணை போல உடையக்கூடியதாக உணரப்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பூமிக்குரிய போராட்டத்திற்கும் ஒரு காலாவதி தேதி உண்டு. தானியேலின் வெற்றி அரண்மனையில் தொடங்கவில்லை, அது அவன் முழங்காலிட்ட
ரகசிய ஜெப இடத்தில் தொடங்கியது. குழப்பம் வந்தால் ஜெபியுங்கள், முடியாததாக தோன்றினால் விசுவாசியுங்கள், பதில் கிடைத்தால் ஸ்தோத்திரியுங்கள், உயர்வு வந்தால் மகிமையை தேவனுக்கே செலுத்துங்கள். இந்த உலகின் சிலைகளை பார்த்து பயப்படாதீர்கள். ராஜாக்களை தாழ்த்தும் தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள். உங்கள் வெற்றி மனித கைகளால் அல்ல, அவருடைய அசைக்க முடியாத கையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் சேர்ந்திருப்பது என்றென்றும் நிலைக்கும் அசைக்க முடியாத ராஜ்யம். ஆமென்.